அனைவருக்கும் வணக்கம். சிவபாதசேகரன் சிவப்பிரகாசன் என்கின்ற என்னுடைய இந்த யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். வாழ்க்கை முழுதும் பல்வேறு இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவித்து கொண்டு வாழ்விலே நமக்கு விடிவு உண்டாகாதா என்று தினமும் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் எம்பெருமானுடைய அருமைகளையும் பெருமைகளையும் எடுத்துச் சொல்லி அவனுடைய அருளால் வாழ்வில் சகல துன்பங்களையும் தடைகளையும் நீக்கி புது பொலிவு பெறவும் கதிரவனை கண்ட இருள் போல் எங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை துன்பங்களும் நீங்கி சூரிய ஒளி பிரகாசம் பரவுவதைப் போல வாழ்க்கை பொன்மயமாக மகிழ்ச்சி நிறைந்ததாக அமைவதற்கு என்னென்ன வழிகளை எல்லாம் நாங்கள் பின்பற்றலாம் என்பதையும் எடுத்துச் சொல்லும் நோக்கிலே இந்த சேனலானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியையும் அருகே இருக்கின்ற பெல் சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு புதிய காணொளிகள் புதிய செய்திகள் என்பன விரைவாக வந்து சேரும். சைவ சமயத்தினுடைய பரம்பொருளாக விளங்குபவர் சிவபெருமான். உலகத்தினுடைய கர்த்தாவாக சொல்லப்படுபவர். அண்ட சராசரங்கள் யாவற்றையும் படைத்து காத்து ரட்சிக்கக்கூடிய பரம்பொருள் என்று சொல்லுவோம். பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் என்று சமயத்தில் உள்ள பெரியோர்களாலே போற்றப்பட்டவன். கடவுள் என்று சொன்னால் அனைத்தையும் கடந்தும் அனைத்தின் உள்ளேயும் இருக்கக்கூடியவன். அந்த வகையில் இந்த பிரபஞ்சம் யாவற்றையும் கடந்தும் அதே சமயத்திலே பிரபஞ்சத்தினுடைய உட்பொருளாகவும் நின்று விளங்கக்கூடிய பரம்பொருள் இந்த சைவ சமயம் போற்றுகின்ற சிவபெரன். இந்த சிவபிரானுடைய பல்வேறு அம்சங்களையும் தத்துவங்களையும் விளக்குகின்ற பல சிந்தனைகள் சைவ சமயத்திலே காணப்படுகின்றன. அந்த சிந்தனைகளை நாங்கள் இன்றைய தினம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம். இந்த சிவபெருமான் பற்றிய சிந்தனைகளை நாங்கள் சிந்திக்கின்ற இந்த வேளையிலேயே எங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் யாவும் நீங்கி சென்று தெளிந்த நீரோடை போல தெள்ளிய நீர் போல ஆகாயத்திலிருந்து வருகின்ற மழை துளிகளுடைய தூய்மையைப் போல எங்கள் சிந்தனையும் எங்கள் வாழ்வும் தூய்மையடைய சிவபெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் வந்து சேர வேண்டும். பொறுமையாக நிதானமாக இந்த காணொளியை முழுமையாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லது இதை கேட்டுக்கொண்டே உங்களுடைய தியானம் முதலான ஏனைய செயற்பாடுகளையும் முன்னெடுக்கலாம். எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் பிரம்மா விஷ்ணுவினால் கூட அறிய முடியாத பரம்பொருளாக இருப்பவன் ஆணவத்தினுடைய அம்சத்தை எல்லாம் அடக்கி சுருக்கி அந்த ஆழகால விஷத்தையே உண்டு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நன்மை அளித்தவன். தன்னை வழிபடுபவர்களுக்கு அத்தனை விதமான செல்வங்களையும் அளிக்கக்கூடியவன். நம்பினோரை கைவிடாதவன் அவன். இந்த பிறவிக்கு மாத்திரமல்ல இனி வருகின்ற பிறவிக்கும் சேர்த்தே நன்மை அளிப்பவன். அப்படிப்பட்ட அரிய பரம்பொருளாகிய சிவபெருமானுடைய சில அம்சங்களை அவனுடைய சிறப்புகளை நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். சிவபெருமானை பொறுத்தவரை இந்து சமயத்தினுடைய முக்கியமான கடவுளர்களில் ஒருவர். அதாவது வேத காலத்திலிருந்தே வேதங்களில் போற்றப்படுகின்ற கடவுளர்களில் இருந்தே இன்று வரைக்கும் நிலவக்கூடிய மிக பெரும் தெய்வம். வேதங்களிலே சதருத்ரியம் என்று சொல்லக்கூடிய யசுர்வேதத்தினுடைய பகுதியில் அவர் 100 பாடல்களிலே போற்றப்படுகின்றார். இந்த பிரபஞ்சத்தினை கண்காணிப்பவனாக இதனை மருத்துவனாக இருந்து நோய்களை அழிப்பவனாக சொல்லப்பட்டவன் உருத்திரனாக போற்றப்பட்டான். அந்த உருத்திரன் பற்றிய சிந்தனை வேத காலத்தின் பின்னர் இலக்கிய வடிவுகளிலே தெளிவாக சிவபெருமான் என்கின்ற சிந்தனையாக வளர்ச்சியடைந்தது. வேதங்கள் தோன்றுவதற்கு முன்பே சிந்துவெளி நாகரிகம் ஏறத்தாழ 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் நிலவியிருந்த சிந்துவெளி நாகரிகத்திலே சிவன் தொடர்பான பல அடையாளங்கள் முத்திரைகள் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றன. இதற்கும் முன்பாக கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் என 3 யுகங்களிலுமே சிவபெருமான் பற்றிய நம்பிக்கைகள் வழிபாடுகள் நிலவியிருந்ததை நாங்கள் இதிகாசங்களின் வாயிலாகவும் புராணங்களின் வாயிலாகவும் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. மகா புராணங்கள் என்று சொல்லக்கூடிய 18 புராணங்களிலே 10 புராணங்கள் சிவபெருமானுடைய பரத்துவத்தையும் மகிமையையும் எடுத்துச் சொல்லுகின்றன. அதே போல இதிகாசங்களிலே இராமாயணம் மகாபாரதம் இரண்டிலுமே சிவபெருமான் பரம்பொருளாக பெரும் தெய்வமாக போற்றப்படுகிறார். விஷ்ணு அவதாரத்திலே ராமனாகவும் கிருஷ்ணராகவும் வந்த விஷ்ணு பகவான் கூட சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டு வரங்கள் பெற்ற சம்பவங்களை நாங்கள் இதிகாசங்களிலே காண முடிகிறது.
அந்த வகையிலே பரம்பொருள் கோட்பாட்டினுடைய அடையாளமாக இந்த சிவபெருமான் விளங்குகிறார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய ஐந்தொழில்களையும் பஞ்ச கிருத்தியங்களையும் செய்பவர். இதனாலேதான் அவரை முழுமுதற் கடவுள் என்று சைவ சமயத்தவர்கள் போற்றுகிறார்கள். சிவபெருமானை பொறுத்தவரை எண்ணற்ற ஆற்றலுடையவர். அவர் இப்படிப்பட்டவர் என்று அவரை நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்த வண்ணத்திலே இருப்பார் என்று கற்பனை செய்து கொள்ள முடியாது. இதுதான் அவருடைய திருவுருவம், இதுதான் அவருடைய வடிவம் என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது. சிந்தனைக்கு எட்டாதவன் இறைவன், சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் இந்த இறைவன். ஆனால் எங்கள் சிந்தையுளே நின்று ஊறி தெவிட்டாத தேனாக தெள்ளமுதாக எங்களுக்கு இன்பத்தை தரக்கூடியவன் இந்த சிவபெருமான். அந்த வகையிலே சிவபெருமானை நாயன்மார்கள் போற்றுகிறார்கள், ஞானியர்கள் போற்றுகிறார்கள், சித்தர்கள் போற்றுகிறார்கள், அடியார்களும் போற்றுகிறார்கள். அவன் எங்கும் தேடி காண முடியாதவன், அடியார் உள்ளத்திலே சிம்மாசனமிட்டு அமர்ந்திருப்பவன், தனக்கென்று எதையும் தரித்திருக்காதவன், தன்னை வழிபடுவோர்களுக்கு பரமுத்தியை கொடுப்பவன். இப்படி பல சிறப்புகளை உடையவன் இந்த சிவபெருமான். அவனை ஆறா அமுதே அளவிலா பெம்மானே என்று மணிவாசகர் மிகவும் சிறப்பாக பாடுகிறார். அவன் தாயாக, தந்தையாக, மாமனாக, அத்தையாக, தோழனாக, தோழியாக, நண்பனாக, அதே போல மகனாக, மகளாக, தந்தையாக என்று எல்லா உறவுகளிலும் நின்று அருள் புரியக்கூடியவன் இந்த சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய தன்மையை அறிந்து அவனுடைய பரத்துவத்தை அறிந்து வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் வந்து சேரும். ஏனைய தெய்வங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கைக்குரிய இன்பத்தை கொடுப்பன. ஆனால் இந்த சிவபெருமான் மட்டும்தான் பிறவா பெருநிலையை அளிக்கக்கூடியவன், பிறவியற்ற ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவன், அழிவில்லாத நிலையான நித்திய ஆனந்தத்தை தரக்கூடியவன் இந்த சிவபெருமான். சிவபெருமானை மனதாலே தியானித்து அகத்தினாலே உணர்ந்து ஞானத்தினாலே தெளிந்து வழிபடுவதன் மூலமாக அன்பே சிவம் என்கின்ற திருமூலர் வாக்கிற்கமைய அன்பினால் அவனை அகங்குலைந்து வழிபடுவார்க்கு அன்றி வேறு எவருக்கும் ஆணவத்தின் வடிவிலோ அகந்தையினுடைய உருவிலோ நின்று வழிபடுபவர்கள் எவருக்குமே கிடைக்காதவன் இந்த சிவபெருமான். இந்த சிவனை அன்பினாலே உணர்ந்து வழிபட்டு அவன் திருவருளை பெற்றுக்கொள்ளுங்கள். வாருங்கள், ஒவ்வொரு செய்திகளாக நாங்கள் பார்த்து கொண்டு வருவோம்.